வெல்கம் டு சூர்யா அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் மேக்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மேக்ஸ் ரிலேட்டடாக 3 வீடியோஸ் நம்ம வந்து பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக ஆப்டிடியூடு, அதாவது டிஎன்பிசி, டெட்டு, அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் ரிலேட்டடாக, யூபிஎஸ்சி ரிலேட்டடாகவும் நம்ம ஆப்டிடியூட்லாம் வந்து போட்டிருக்கோம். நிறையா பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ட்ரைட் அண்ட் சம்மு, ஏஜ் சம்மு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பர்சன்டேஜ் சம்மு, இதெல்லாம் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் போய் அதெல்லாம் பாருங்கள். மறக்காமல் பார்க்கறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக்ஸில் பார்க்கணுன்னா மொதல் 3 வீடியோ பாருங்கள். அப்போ தான் 4வது வீடியோ உங்களுக்கு கண்டினியூட்டி புரியும். சரியா? இப்போ நம்ம கொஸ்டின் படிக்கிறேன், கேளுங்க. 10 எண்களின் சராசரி 20. முதல் 9 எண்களின் சராசரி 21 எனில் இறுதி எண் என்ன? என்ன சொல்லியிருக்காங்க? 10 எண்களோட சராசரி 20, முதல் 9 எண்களின் சராசரி 21 எனில் இறுதி எண் என்ன? அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 11, ஆப்ஷன் சி 20, ஆப்ஷன் டி 21. 10 எண்களோட சராசரி ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? 10 எண்களோட சராசரி இவ்வளோ 200. என்ன சொல்லியிருக்காங்க? முதல் 9 எண்களின் சராசரி 21 எனில், முதல் 9 எண்களின் சராசரி 21. இப்போ எவ்வளோ வரும்? 189. லாஸ்ட் எண் தான் கேட்குறாங்க. ஸோ இதை மைனஸ் பண்ணால் நம்ம கடைசி எண் கிடச்சிரும். மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 11. ஸோ நம்ம கடைசி என்னது? விடை என்னது? பி 11. சரியா? புரிஞ்சா? அடுத்த சம் போலாம். கீழ்கண்டவற்றுள் எது முக்கோணத்தை அமைக்கும்? கீழ்கண்டவற்றுள் எது முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், இதை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 சென்டிமீட்டர் வச்சு பண்ணீங்கன்னா 4, 5 உங்களால் வந்து ஒரு ட்ரையாங்கிளை வந்து அமைக்க முடியாது, அதாவது முக்கோணத்தை அமைக்க முடியாது. ஸோ இது வந்து தப்பு. அடுத்து வந்து 30 டிகிரி, 80 டிகிரி, 85 டிகிரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஸ் தென் 60 டிகிரி கீழே இருந்துச்சுன்னா உங்களால் வந்து ஒரு ட்ரையாங்கிள், அதாவது முக்கோணத்தை அமைக்க முடியாது. ஸோ இதுவும் தப்பு. 7 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 7, 8, 6 டெஃபினட்டாக வந்து இதை வச்சு உங்களால் அமைக்க முடியும். எக்ஸாம்பிள் 7, 6 இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இது வந்து அமைக்க முடியும். ஸோ விடை வந்து சி. சரியா? அடுத்த கேள்வி போகலாம். டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆங்கிள்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 30 டிகிரி ஆங்கிள், இந்தாண்ட 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா, படத்தில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ் இருக்குது, இந்தாண்ட 30 டிகிரி, இந்தாண்ட 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓவரால் இப்படி எடுத்துட்டோம் நமக்கு எவ்வளோ வரும்? 180 டிகிரி வரும். ஸோ 180 டிகிரி. ஸோ எக்ஸோட மதிப்பு தான் கேட்குறாங்க. கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்னா 180 மைனஸ் 30 சைடு ஆங்கிள் மைனஸ் 40 டிகிரி. ஸோ எவ்வளோ வரும்? 180ல 70 போச்சுன்னா 110 டிகிரி. ஸோ விடை என்னது? 110. சரியா? புரிஞ்சா? அடுத்த கேள்வி போலாம். 2x பவர் 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 32 மற்றும் 2x பவர் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 16 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? அதாவது 2 அடுக்கு 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 32 மற்றும் 2 அடுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 16 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. 2, 3, 4, 5 அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது எப்படி எழுதலாம்? 2 பவர் 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 32 வந்து 2 அடுக்கு 5 எழுதலாமா? 2 அடுக்கு 5 எத்தனை? 32. அதே மாதிரி 2x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 16. இதை எப்படி எழுதலாம்? 2 அடுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 16. அதாவது 16 வந்து நம்ம 2 அடுக்கு 4 எழுதலாமா? 2 பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ இப்போ இது வந்து அடுக்கு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணும்? கீழே சேமா இருக்கும்போது அடுக்கு வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 4. இப்போ இதில் வந்து சால்வ் பண்ணால் கிடைக்குமா? ஸோ இது வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ 3x ஈக்குவல் டு 9. அப்போ 3x ஈக்குவல் டு 9ங்கும் போது எக்ஸ் ஈக்குவல் டு எத்தனை? 3. ஸோ விடை கிடைச்சிருச்சா? எக்ஸினோட என்ன கேட்குறாங்க? எக்ஸினோட மதிப்பு தான் கேட்குறாங்க. எக்ஸோட மதிப்பு எவ்வளோ? 3. ஸோ விடை பி. சரியா? புரிஞ்சா? அடுத்த சம் போலாம். கீழ்கண்டவற்றுள் சரியற்ற கூற்று எது? சரியற்ற கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அனைத்து கோணங்களும் குறுகோணங்களாக கொண்டு முக்கோணம் வரைய இயலாது. அனைத்து கோணங்களும் 60 டிகிரி விட குறைவாக கொண்டு முக்கோணம் வரைய இயலாது. 2 செங்கோணங்களை கொண்டு முக்கோணம் வரைய இயலாது. 3 ஒரு கோடமை புள்ளிகளை கொண்டு முக்கோணம் வரைய இயலாது. இதுல எது சரியற்ற கூற்றுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இது சரி. 2 கோணங்களை கொண்டு முக்கோணம் வரைய இயலாதுங்கிறது சரி. அனைத்து கோணங்களும் 60 டிகிரி விட குறைவாக கொண்டு முக்கோணம் வரைய இயலாதுங்கிறது சரி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அனைத்து கோணங்களும் குறுகோணங்களாக கொண்டு முக்கோணம் வரைய இயலாது அப்படிலாம் இல்லை.
60 டிகிரி கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, மற்றபடி நம்ம வந்து குறுகோணம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து ஒன்றும் கிடையாது, நம்ம வரையலாம். ஸோ இதுதான் தவறானது ஒன்று. சரியா? விடை என்னது? ஏ. அடுத்த கொஸ்டின் போலாம். 4 எண்களின் சராசரி 10. இவற்றுடன் 6 மற்றும் 8 என்ற இரு எண்கள் சேர்க்கப்படும் போது புதிய சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 4 எண்ணோட சராசரி எவ்வளோ? 10. இப்போ எவ்வளோ? 40. இவற்றுடன் என்ன பண்ணுறாங்க? 6 மற்றும் 8ஐ சேர்க்கும் போது புதிய சராசரி என்ன? இதை ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 54 வரும். மொத்தம் எத்தனை எண்? ஆல்ரெடி 4. 2 நம்பர் சேர்க்குறாங்க. ஸோ மொத்தம் வந்து 6. ஸோ புதிய சராசரி என்ன? 9. ஸோ விடை என்னது? சி, 9. சரியா? அடுத்த கேள்வி போலாம். 30 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பின் சராசரி மதிப்பெண் 45. மதிப்பெண்களை ஆய்வு செய்ததில் இரு தவறுகள் கண்டறியப்பட்டன. ஒரு மாணவன் 45 மதிப்பெண்கள் கூடுதலாகவும் மற்றொரு மாணவன் 15 மதிப்பெண்கள் குறைவாகவும் பெற்றிருப்பதை அறிய முடிந்தது எனில் வகுப்பின் புதிய சராசரி என்ன? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது 30 மாணவர்கள் இருக்காங்க, அவனுடைய மொத்த சராசரி மதிப்பு வந்து 45ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க திருப்பி ரீசெக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒருத்தனோடது 45 மதிப்பெண்கள் வந்து அதிகமாகவும் இருக்குது சராசரியோட, மற்றொன்று வந்து என்ன இருக்கு 15 மதிப்பெண் சராசரியோட கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது புதிய சராசரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2 பேருக்கு ப்ராப்ளமாக இருக்கா? அப்போ மொத்தம் மீதி 28 பேரோட சராசரி மதிப்பெண் எவ்வளோ? 45. அப்போ எவ்வளோ ஒரு இது 0 6 2 1. ஸோ 1 2 6 0 வருமா? ஒருத்தனுடைய மாணவன் மதிப்பு வந்து 45 மதிப்புகள் கூடுதலாகவும் இருக்கிறது. 45 மதிப்பை கூடுதல்னா ஆல்ரெடி சராசரி எவ்வளோ? 45. ஸோ 45 + 45 எவ்வளோ? 90. சரியா? இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காங்க? 15 மதிப்பெண்கள் குறைவாகவும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சராசரி வந்து 45. அதில் வந்து 15 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 30. ஸோ 30. ஸோ இதை வந்து ஆட் பண்ணுங்க, எவ்வளோ வரும்? 0 12 18 1 3 1. ஸோ 1380. மொத்தம் எத்தனை மாணவர்கள்? 30 மாணவர்கள். இதை வந்து பார்த்தோம்னா 4 மிச்சம் 1 6. ஸோ 46. ஸோ இதுதான் வந்து புதிய சராசரி. ஸோ விடை என்னது? 46. ஸோ டி. சரியா? புரிஞ்சா? இப்போ அடுத்த சம் போலாம். 15 மீட்டர் நீளமுள்ள ஏணி சுவற்றில் 12 மீட்டர் உயரத்தில் உள்ள ஜன்னலை தொடுகிறது எனில் சுவற்றிற்கும் ஏணிக்கும் தரையில் உள்ள கிடைத்தொலைவு எத்தனை மீட்டர் இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ 15 மீட்டர் நீளம் அப்படின்னு பார்க்கும்போது 12 மீட்டர் உயரம் கேட்டிருக்காங்க. 12 மீட்டர் உயரம், 15 மீட்டர் நீளம். ஸோ அந்த கிடைத்தொலைவு இதுதான் வந்து என்ன? இது வந்து நார்மலாக எப்படி போடலாம்னா பித்தாகரஸ் தேற்றம் மாதிரி போடலாம். பித்தாகரஸ் தேற்றம் எப்படி போடுறது? ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் மைனஸ் சிஏ ஸ்கொயர். இங்கே பிசி வந்து 15 ஸ்கொயரு மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்து 12 ஸ்கொயர். அப்போ எவ்வளோ? 225 மைனஸ் 144. ஸோ இதை வந்து பண்ணோம்னா 144ங்கும் போது 1 8 81. ஸோ 81. அப்போ ஏபி ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் இருந்தாலும் போச்சுன்னா ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 ஈக்குவல் டு 9. ஸோ 9 மீட்டர். ஸோ விடை என்னது? 9 மீட்டர். இதுதான் வந்து சுவற்றுக்கும் ஏணிக்கும் தரையில் உள்ள கிடைத்தொலைவு. சரியா? இப்போ பித்தாகரஸ் தேற்றப்படி இதை ஈஸியாக போடலாம். சரியா? இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க, ஒரு படம் இருக்குது, 2 கோணம் கொடுத்துருக்காங்க, 70 டிகிரி ஏபி இருக்குது. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. படத்திலிருந்து ஏ மற்றும் பியின் மதிப்புகள் முறையே ஏவோட மதிப்பும் பியோட மதிப்பும் என்னன்னு தான் கேட்குறாங்க. சரியா? இப்போ வந்து 2 பேரலைன், அதாவது 2 சமலைன் கொடுத்து அதை வந்து ஒரு குறுக்கு கோடால வெட்டி இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த கோணம் 70ங்கும் போது அப்போ இந்த கோணம் எவ்வளோ இருக்கும்? இதுவும் 70 டிகிரி தான் இருக்கும். அப்போ ஏ இந்த எவ்வளோ? 70 டிகிரி. அப்போ இது இப்படின்னா இதுவும் சமம், இங்கேயும் 70 டிகிரி தான் இருக்கும். அப்போ இங்கே என்னவோ அதுதான் இங்கேயும் இருக்கும். சரியா? மொத்தம் இருக்கிற 180 டிகிரியில் 70 டிகிரி போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரியில் 70 போச்சுன்னா மீதி 110 இருக்கும். அதுதான் வந்து பி. ஸோ இங்கேயும் 110. ஸோ விடை என்னது? ஏ வந்து 70, பி வந்து 110. அப்போ என்னது? ஏ 70, பி 110. இதுதான் விடை, சரியான விடை. சரியா?